ஐயனார்கிட்ட அடகு போன பத்திரம் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லையே. நீ பெரிய ஆள் தான்ப்பா. எங்க மாரி என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? எந்த சீட்டு போட்டு எடுத்தா எந்த சீட்டு வரும் எங்க அண்ணனுக்கு தானே தெரியும். மாரி ஐயா கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். என் பேர் மாரி, நிலத்தை விற்க போறவன். அவர் பேர் முத்தையன், நிலத்தை வாங்க போறவர். என் வீட்டு போட்டாஞ்சு, அவர் வீட்டு போட்டாஞ்சு. என் வீட்டு ரேஷன் கார்டு ஐடி ப்ரூஃப், அவர் வீட்டு ஐடி ப்ரூஃப் சரியா இருக்கான்னு பாருங்கய்யா. நிறைய வித்துருப்பம்பல இருக்க. சரி, ரெண்டு பேரும் சம்மதம் தானா? சம்மதம் தாங்க. செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி சரி. இந்தா வாங்குறாலும் முதல் கையெழுத்து போடு. கை நாட்டா கையெழுத்தா? கையெழுத்தாங்க. போடு போடு. என் பேரு ஐயனா. நான் தான் இந்த இடத்த வாங்க போறேன். ஐயா, எனக்கு இந்த இடத்த வாங்குறதுல முழு சம்மதம். அவனுக்கு சம்மதமான கேட்டுக்கங்க. நியாயமா பார்த்தா உன் கை தொடச்சுக்கணும். கையெழுத்து போட கை வேணும்ல, அதை விட்டேன். நில்லடி, இந்த உண்டியல்ல இருக்கிற காசெல்லாம் தலைவரை தெரியல பார்த்தோட வாரி இறக்கணும்டி. நில்லடி, இது தெரியாம என்ன விட்டுட்டு ஓடுறா பாரு. பூசாரி அங்கிள், பஸ் போயிடுச்சா? பஸ்ஸும் போயிடுத்து, உன் ஃப்ரெண்டும் போயிட்டா, நீ தான் லேட்டு. துளசி, பஸ் போயிடுச்சா? போகாம பின்ன நிக்குமா? ஐயோ, இப்ப எப்படி பரீட்சை எழுத போறேன்னு எனக்கு தெரியலையே. பரிச்சை போனா போகட்டேன்டி, எங்க பாடம் போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கழுவி எனக்கு வர அத்தத்துக்குன்னா இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போட யார் பழுதா? இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போடாம வேற எந்த மூஞ்சிக்கு போடுவாங்களா? ஏன்டி கோவப்படுற? இரு, எவனாவது ஒரு இழிச்சவாயன் சிக்குவான், பொறுமையா இரு. ஏ மாப்ள, அஞ்சு வர்றா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யார்? கோழி குஞ்சு கொஞ்சம் நிறுத்துப்பா. பாட்டி எதுக்கு இவங்கள கூப்பிட்ட? சுமாரு தம்பி, ஒண்ணு இல்ல, என் பேத்தி பரீட்சைக்கு போகணும், நான் வாத்தியார் படத்துக்கு போகணும், பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? சரி. கழுவி பின்னாலதான் கூட இருக்குல்ல, அப்புறம் எப்படி ஏத்துவாங்க? அந்த கூட அங்க கிடக்கட்டும், முன்னாடி இடம் இருக்குல்ல, ஏறிக்கலாம். பாட்டி பாட்டி லூசா. ஆபத்துக்கு போக இல்ல, நீ பரீட்சை எழுதணும்ல. அப்ப ஏறு ஏறு. என்ன மாச மாசம் நின்னுக்கிட்டு பாத்து போப்பா. எடுறா கைய, எடு. ஹெல்ப் பண்ணா கலட்டி தே விடுவாங்க. இவன் என்னடா கிளவியோட விட்டுட்டானே. என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணு இல்ல. ஏன்டா அப்படி நெளிற? நல்ல ரோட்டை பார்த்து சைக்கிள் ஓட்டு. இதுக்கு நான் நடந்தே போயிருக்கலாம். பாட்டியை காணோம். வண்டி நிறுத்து. முதல்ல நிறுத்து. இதோ நிப்பாட்டுறேன், இருங்க. பின்னால தானே வந்தாங்க. இந்த குருவி முட்டை எங்கடா போயிட்ட?
எங்க காணோம்? அட இருங்கங்க வந்துருவாங்க. பரீட்சைக்கு வேற டைம் ஆச்சு. இந்த பாட்டி எங்கன்னு தெரியல. அட இருங்கங்க, வயசானவங்களை வச்சு ஓட்டு வரலாமா? இப்போ பாட்டி டேய் சைக்கிள்னா இப்படி தாண்டா ஓட்டணும். நீயும் ஓட்டுனிய ஆன்னு. சூப்பர். ஏய் துளசி, என்னடி நிக்கிற? பரீட்சைக்கு நேரமாயிட போகுது, சீக்கிரம் போ. அட கூட்டிட்டு போயேப்பா. தெரிய பாட்டி வாங்க, உங்க பாட்டியே சொல்லிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரத்துல உங்களை கூட்டு போறேன்னு பாருங்க. வாங்க பார்த்து உட்காருங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. மாப்பிள தூக்குறோம், இன்னைக்கே தூக்குறோம்டா. டேய் வில்லங்கத்துக்கு பிறந்தவனே, சும்மா இருக்கணும் உஸ்பே தெரியா? ஊர் விட்டு ஊரை வந்திருக்கிறோம், ஆழம் தெரியாம காலை விடாத. விடுனே, பார்த்து காலை வச்சா நாத்து நடுற பாத்தியில கூட காலை வைக்க முடியாது. நீங்க பேசலடா, உங்க வயசு பேசுது. என்னென்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? குமரேசன் துளசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. உங்களால சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? டேய் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, சம்பந்தப்பட்ட ஒண்ணுமே பேச மாட்டானே. பேசு. காதலிச்சவன் எப்போ நான் பேசியிருக்கிறான்? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் பேசுவாங்க. குமரேஷா, அந்த பொண்ணு உன்னை யதார்த்தமா தான் பாக்குது. ம். அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுன்னு நினைச்சுக்காத. அண்ணே, பொதுவா இந்த அப்பா மகன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த காதல்ல மட்டும் அது என்னன்னு தெரியல. நான் அந்த ஒத்த பார்வையிலேயே மனசு அப்படியே ஓப்பன் ஆயிடுதுண்ணே. அந்த புள்ள கண்ணு என்கிட்ட பேசுதுண்ணே. உனக்கு சந்தேகம் இருந்தா சத்த நேரம் போறேன், யாழ் வந்துருவா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. காலேஜ் விட்டுருச்சுண்ணே. அப்படியா? ஏய் காலேஜ் விட்டுடுச்சேன்டா, பாடுறா. குமரேசா எங்கடா வாளு? வருவானே கொஞ்சம் பொறு. அவன்கிட்ட சொல்லதான் போறியா? அண்ணே, என் கிளி வந்துருச்சுண்ணே. வந்துருச்சு, ஓகே. சீட் எடுக்கணுமே. துளசி அங்க பாரு. ஆமாண்டா, கிளி சீட்டை கவிர்ச்சிடா. கவலையே படாத குமரேசா, கிளியை உன் கூட சேர்ந்து பறக்க விட வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குருவி, கிளியை தூக்குறோம். அண்ணே, பக்கத்துல உள்ள கிளி தூக்குற மாதிரி வரும். பண்ணுவோம். அண்ணே வாண்ணே. சரி வா வா. இந்த பொண்ணுகிட்ட இவன் ஏன் பேசுறான்? ஆமா வண்டியில இரு. எதிர்காலம் இன்னையோட நம்ம எதிர்காலம் இறந்த காலம் தான்.